3 வருமா என்று பாகுபலி பார்ட் 2வின் ட்ரெய்லரை பார்த்தவுடனேயே பலரின் மனதில் இந்த கேள்வி எழுந்திருக்கின்றது. அதுபோன்று பாகுபலி பார்ட் 2 வருமா என்று பாகுபலி பார்ட் 1 பார்த்தவுடன் அனைத்து பார்வையாளர்கள் மனதிலும் எழுந்த ஒரு முக்கியமான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அதுபோன்று பாகுபலி பார்ட் 3 வருமா என்று பாகுபலி பார்ட் 2வின் ட்ரெய்லரை பார்த்தவுடனேயே பலரின் மனதில் இந்த கேள்வி எழுந்திருக்கின்றது. இது குறித்து ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் படக்குழுவினர்களிடம் கேள்வி கேட்ட பொழுது படக்குழுவினர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள். பாகுபலி பார்ட் 3 வருமா என்று கூற முடியாது. இருப்பினும் பாகுபலி படத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தின் கதையை தொடர்ச்சியாக இன்னொரு படமாக எடுக்கப் போவதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் பாகுபலி பார்ட் 2வில் முக்கியமான கதாபாத்திரம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் கதாநாயகன் மற்றும் வெல்லன். அதைத் தொடர்ந்து கட்டப்பா தான் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக அமைந்திருக்கின்றார். அதனால் கட்டப்பாவின் கதையை தனியாக எடுத்து அதை ஒரு தனியான சகாப்தமாக செய்ய இருக்கின்றார்களா என்று அனைவரும் சந்தேகித்து வருகின்றார்கள். அவ்வாறே பாகுபலி பகுதி 1 கட்டப்பாவை அறிமுகப்படுத்தும் பொழுது மாபெரும் வீரனாக பன் நாட்டவர்கள் போற்றும் வீரனாக அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் ஒருவேளை கட்டப்பாவை வைத்து இன்னுமோர் பிரம்மாண்டமான படத்தை உருவாக்குவார்களா? சத்யராஜுக்கு பதிலாக அந்த கட்டப்பாவாக இளமை கட்டப்பாவாக யார் நடிக்க இருக்கின்றார்கள் போன்ற கேள்விகளுக்கு பதிலான சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவையான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.